கர்த்தருடைய கோபம். இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியைப் போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடுவீதிகளில் குப்பை போலத்தக்கதாயும் அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. அவர் தூரத்திலுள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து பயில் காட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள். அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை, தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. அவர்களில் ஒருவனுடைய இடுப்பின் கச்சை அவிழ்வதும் பாதரட்சைகளின் வார் அருந்து போவதும் இல்லை. அவர்கள் அம்புகள் கூர்மையும் அவர்கள் வில்லுகள் எல்லாம் நாணேற்றினவைகளும் அவர்கள் குதிரைகளின் குளம்புகள் கற்பாறையாக எண்ணப்பட்டவைகளும் அவர்கள் உருளைகள் சுழல் காற்றுக்கு ஒத்தவைகளுமாய் இருக்கும். அவர்கள் கெர்ச்சிப்பு சிங்கத்தின் கெர்ச்சிப்பு போல் இருக்கிறது. பால சிங்கங்களைப் போல கெர்ச்சித்து உரிமை இரையை பிடித்து தப்புவிக்கிறவன் இல்லாமல் அதை எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். அந்நாளில் சமுத்திரம் இறைவது போல் அவர்களுக்கு விரோதமாய் இறைவார்கள். அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ அந்தகாரமும் வியாகுலமும் உண்டு. அதன் மேகங்களினால் வெளிச்சம் இருண்டு போம். துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்புகள் வரும். அவர்களுக்கு வரும் தண்டனைக்கு அவர்களுடைய பாவங்களே காரணம். தேவன் நீதியுள்ளவர். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை திராட்சை செடிகளுக்கு ஒப்பிட்டுச் சொன்னார். அவர் இஸ்ரவேல் புத்திரரை நற்குல திராட்சை செடிகளாக தம்முடைய தோட்டத்திலே நாட்டினார். அவர்கள் நல்ல கனிகளை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தார். அந்த கனிகள் இனிக்கும் என்று காத்து கொண்டிருந்தார். ஆனால் அவர்களோ நல்ல கனிகளை கொடுக்கவில்லை, கசப்பான கனிகளையே கொடுத்தார்கள். தேவனுடைய கிருபை அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் அவர்களோ தேவனுடைய கிருபையை அசட்டை பண்ணி விட்டார்கள். அவர்களுடைய வேர்களும் அழுகி போயிற்று. பூமிக்குள்ளே செழித்து வளர வேண்டிய வேர் அங்கேயே கருகி போயிற்று. இதனால் பூமிக்கு மேலே செடியின் கிளைகளில் கனிகள் காணப்படவில்லை. இலைகள் எல்லாம் கருகி போயிற்று. அவர்களுடைய வேர் வாடி போயிற்று. அவர்களுடைய துளிர் தூசியைப் போல பறந்து போயிற்று. பாவம் பலத்தை பலவீனப்படுத்துகிறது, வேரை வாடிப்போகச் செய்கிறது, ஜனங்களை பரிதாபமான சூழ்நிலைக்கு அழைத்து கொண்டு போகிறது. பாவத்தில் சிக்கியிருக்கிறவர்கள் தங்கள் ஆத்மாவின் அழகை இழந்து அலங்கோலமாய் இருப்பார்கள். பூமிக்குள்ளே இருக்கிற வேரும் கருகி இருக்கும். வெளியே தெரிகிற செடிகளும் இலைகளும் கருகி போயிருக்கும். கருகிப்போன செடியினால் ஒரு நன்மையும் உண்டாகாது. அதில் பூவும் பூக்காது, காயும் காய்க்காது, கனியும் பழுக்காது. அது ஒரு பிரயோஜனமற்ற மரமாகவே இருக்கும். பாவிகளும் பிரயோஜனமற்றவர்களாகவே இருப்பார்கள். பாவிகள் தங்களை தாங்களே கெடுத்து போடுகிறார்கள். செழித்து வளரக்கூடிய விருட்சமாக இருக்க வேண்டியவர்கள் கருகிப்போய் வாடிப்போய் இருப்பார்கள். அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போல பாவத்தினால் வரும் ஆக்கினை தீர்ப்பு பாவிகளை பட்சித்து போடும். செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போல பாவிகளும் தேவனுடைய கோபத்திற்கு இரையாகி எரிந்து போவார்கள். இவர்களுக்கு உதவியும் கிடைக்காது. இவர்களுக்கு யாராலும் உதவி செய்யவும் முடியாது. இவர்கள் அழிந்து போகும்போது இவர்களுக்காக யாரும் பரிதாபப்படவும் மாட்டார்கள். தேவன் மிகுந்த கிருபை உள்ளவர். மனுஷர்கள் பல சமயங்களில் தேவனுடைய பிரமாணத்தையும் அவருடைய வார்த்தையையும் மீறுகிறார்கள். பல சமயங்களில் நாம் தேவனுடைய பிரமாணங்களை மீறினாலும் அவருடைய வார்த்தையை மீறினாலும் கர்த்தரோ நம்மை உடனே தண்டித்து விடாமல் நம் மீது தம்முடைய பொறுமையை காண்பிக்கிறார். நாம் எப்படியாவது மனம் திரும்பி விடுவோம் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் நாம் துணிகரமாய் பாவம் செய்யும் போது, நாம் தொடர்ந்து பாவத்தில் நிலைத்திருக்கும் போது கர்த்தருடைய கோபம் நம்மீது மெய்யாகவே வருகிறது. இஸ்ரவேல் புத்திரர் தேவனுடைய பிரமாணத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் எதிர்த்து நின்றார்கள். அவர்கள் எப்படியாவது மனம் திரும்பி விடுவார்கள் என்று கர்த்தர் பொறுமையோடு காத்து கொண்டிருந்தார்.
ஆனால் அவர்களோ சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்துவிட்டார்கள். இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணிவிட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டினார், அவர்களை அடித்தார். ஆனாலும் கர்த்தருடைய கோபம் இன்னும் ஆறவில்லை. அவருடைய கை இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் நீட்டினபடியே இருக்கிறது. மனுஷர் பாவம் செய்யும் போது தேவன் அவர்களை தண்டிக்கிறார். இது தேவனுடைய நீதி. பாவிகள் மீது கர்த்தருடைய கோபம் வருகிறது. பாவம் செய்கிறவர்கள் தமது ஜனமாக இருந்தாலும் கர்த்தருடைய கோபம் அவர்களுக்கு விரோதமாய் மூழ்கிறது. கர்த்தருடைய கை தம்முடைய ஜனங்களை அணைத்து ஆதரிக்கும் கையாகவும் இருக்கிறது, அவர்களை தண்டிக்கிற கையாகவும் இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் பல சமயங்களில் தம்முடைய ஜனங்களை அவர்களுடைய சத்துருக்களிடமிருந்து பாதுகாப்பாக மீட்டு வழிநடத்தி வந்திருக்கிறார். தம்முடைய ஜனத்தை பாதுகாப்பதற்காகவும் அவர்களுடைய சத்துருக்களை அழிப்பதற்காகவும் தேவன் தம்முடைய பலத்த கரத்தை பல சமயங்களில் நீட்டியிருக்கிறார். ஆனால் இப்போதோ தேவன் தம்முடைய கோபத்தின் கரத்தை தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாகவே நீட்டுகிறார். ஜனங்களுடைய பாவமே தேவனுடைய கோபத்திற்கு காரணம். தேவன் தம்முடைய கையை தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய் நீட்டும் போது பர்வதங்கள் அதிர்கிறது, பலசாலிகளையும் பயம் பிடித்துக் கொள்கிறது. மனுஷருடைய பிணங்கள் நடுவீதிகளில் குப்பை போல சிதறி கிடக்கிறது. இதை பார்க்கும்போது பலமுள்ளவர்களுக்கும் பலசாலிகளுக்கும் பயம் உண்டாகும். அவர்களுக்கு திகிலும் நடுக்கமும் உண்டாகும். கர்த்தர் தம்முடைய கையை கோபத்தினால் நீட்டும்போது ஏராளமான ஜனங்கள் மரித்து போவார்கள். யுத்தத்திலே வீரர்கள் மாத்திரமல்ல, நகரங்களிலும் வீதிகளிலும் குடியிருக்கிறவர்களும் மரித்து போவார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு கூட ஒருவரும் இருக்க மாட்டார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். செத்துப்போன பிணங்கள் குப்பைகளைப் போல கிடக்கும்போது அவர்களை அடக்கம் பண்ணும் துணிவு உயிரோடு இருக்கிறவர்களுக்கு வராது. கர்த்தருடைய ஜனங்கள் தங்களுடைய பாவத்தினால் அடிக்கப்படுவார்கள். அவர்களுடைய பிணங்கள் நடுவீதிகளில் குப்பைகளைப் போல கிடக்கும். ஆனாலும் இவை எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் கர்த்தருடைய கோபம் இன்னும் ஆறாமல் இருக்கும். அவருடைய கை அவர்களுக்கு விரோதமாக நீட்டினபடியே இருக்கும். துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் கர்த்தருடைய கோபத்தில் இருந்து தப்பிக்கவே முடியாது. யூதாவின் புத்திரருக்கு அந்நிய தேசத்து சத்துருக்கள் மூலமாய் அழிவு வரும். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை கொன்று குவிப்பார்கள். சத்துருக்களின் பலன் ஓங்கியிருக்கும். கர்த்தரே தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றுவார். அவர்களை தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக வருமாறு கர்த்தரே பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து பயில் காட்டி அழைப்பார். அவர்கள் தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் சத்துருக்களை பலப்படுத்துவார். கர்த்தரை அறிந்தவர்கள் அழிந்து போகிறார்கள். கர்த்தரை அறியாதவர்கள் அவர்களை அழிக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் சத்துருக்களை பலப்படுத்துகிறார். அவர்களில் விடாய்த்தவனும் இடர்கிறவனும் ஒருவனும் இல்லாத அளவுக்கு அவர்களை பலப்படுத்துகிறார். சத்துருக்களில் தூங்குகிறவனும் இல்லை, உறங்குகிறவனும் இல்லை, எல்லோரும் விழிப்பாய் இருப்பார்கள். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாய் தூரத்தில் உள்ள ஜாதியார் யூதா புத்திரரை அழிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே யுத்த சன்னத்தராய் இருக்கிறார்கள். சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருந்து கர்த்தருடைய ஜனத்தை அழிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். அவர்களுடைய இடுப்பின் கச்சை சரியாக அணியப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கச்சை அவிழவில்லை. பாதரட்சைகளின் வார் சரியாக கட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பாதரட்சைகளின் வார் அருந்து போவதில்லை. தேவனே தூரத்தில் உள்ள இந்த ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார். தேவன் கொடி ஏற்றும் போது அதை யாராலும் இறக்க முடியாது. தேவனால் சத்துருக்களின் கொடியை ஏற்றவும் முடியும். தம்முடைய மனுஷரின் இருதயங்களை கரையச் செய்யவும் முடியும். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு தாங்களே பெருமையோடு இருக்கிறார்கள். தங்கள் இருதயத்தில் அகந்தையோடும் ஆணவத்தோடும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரை அழிப்பதற்கு தூரத்தில் உள்ள ஜாதியாரை கர்த்தர் அழைத்து வருகிறார். அவர்களோ தீவிரமும் வேகமுமாய் வருகிறார்கள். அவர்கள் வேகமாய் வந்தாலும் அவர்களில் ஒருவனும் விடாய்த்து போகவில்லை, ஒருவனும் இடறி விழவும் இல்லை. அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் மீது கண்ணோக்கமாய் வருகிறார்கள். ஆனாலும் அவர்கள் தூங்கவும் இல்லை, உறங்கவும் இல்லை. அவர்கள் ஓய்வெடுக்கவும் இல்லை. அவர்களுக்கு ஓய்வு தேவைப்படவும் இல்லை. அவர்கள் தங்களுடைய பாதரட்சைகளின் வார்களை கழற்றி ஓய்வெடுக்கவும் இல்லை. தங்களுடைய இடுப்பின் கச்சைகளை அவிழ்த்து ஓய்வெடுக்கவும் இல்லை. அவர்கள் எல்லோரும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக தீவிரமும் வேகமுமாய் வருகிறார்கள்.
அவர்கள் அம்புகள் எல்லாமே கூர்மையாயிருக்கிறது, ஒன்றும் மழுங்கி போகவில்லை. அவர்களுடைய வில்லுகள் எல்லாம் நான் ஏற்றப்பட்டவைகளாயிருக்கிறது. அவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். அவர்களைப் போலவே அவர்களுடைய குதிரைகளும் ரதங்களும் யுத்தத்திற்கு ஆயத்தமாயிருக்கிறது. குதிரைகளின் குளம்புகள் கற்பாறையைப் போல் உறுதியாயிருக்கிறது. ரதங்களின் உருளைகள் சுழல் காற்றுக்கு ஒத்தவைகளாயிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் மீது தூரத்தில் உள்ள ஜாதியார் படையெடுத்து வருகிறார்கள். அவர்களுடைய கர்ச்சிப்பு சிங்கத்தின் கர்ச்சிப்பு போல இருக்கிறது. அவர்கள் எல்லோருமே பலசாலிகளாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய குதிரைகளும் ரதங்களும் வேகமாய் ஓடி வருகிறது. அவர்களில் ஒருவனும் சோர்ந்து போகவில்லை. எல்லோருமே யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். அவர்கள் பால சிங்கங்களைப் போல கர்ச்சித்து உருமுகிறார்கள். சமுத்திரம் இறைவது போல அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக இறைகிறார்கள். யூதாவின் புத்திரரால் தங்கள் சத்துருக்களை ஜெயிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கர்த்தருடைய உதவியும் கிடைக்காது. அவர்களிடத்திலும் தைரியமும் பலமும் இல்லை. சத்துருக்கள் அவர்களை எளிதாய் மேற்கொள்கிறார்கள். சிங்கம் இரையை பிடிப்பது போல தூரத்தில் உள்ள ஜாதியார் இஸ்ரவேல் புத்திரரை பிடிக்கிறார்கள். அவர்களுடைய கையில் இருந்து இஸ்ரவேல் புத்திரரை யாராலும் தப்பிக்க முடியவில்லை. அவர்களுக்கு விரோதமாய் யாரும் எதிர்த்து நிற்கவும் இல்லை, அவர்களை தப்புவிக்கிறவனும் இல்லை. ஆகையினால் சத்துருக்கள் இஸ்ரவேல் புத்திரரை எதிர்ப்பார் இல்லாமல் மிகவும் எளிதாக பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். யூதா தேசத்தில் அந்தகாரமும் வியாகுலமும் நிரம்பி இருக்கிறது. பரலோகத்தில் இருந்து வெளிச்சம் வரவில்லை என்றால் தேசத்தில் வெளிச்சம் இருக்காது. இருளும் அந்தகாரமுமே இருக்கும். தேவன் தம்முடைய முகத்தை நமக்கு மறைத்தால் நமக்கு வெளிச்சம் இருக்காது. நம்மால் தேவனுடைய முகத்தை காண முடியாது. மாயக்காரன் ஆளாதபடிக்கும் ஜனங்கள் சிக்கிக்கொள்ளப்படாதபடிக்கும் ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? யோபு 34:29-30. தேவன் தாமே தம்முடைய முகத்தை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அவர் தமது முகத்தை மறைத்துவிட்டால் அவரை ஒருவரும் காண முடியாது. மேகங்கள் வரும்போது வெளிச்சமும் இருண்டு போகும். யூதாவின் அழிவிற்கு காரணம் அது கசப்பான பழங்களை தந்தது, ஏழைகளை ஒடுக்கிற்று. பேராசை, மதுபான வெறி, பாவத்தின் சந்தோஷம், கர்த்தருடைய வார்த்தையை மதிப்பதில்லை, கர்த்தருடைய கிரியையை நோக்கி பார்ப்பதில்லை, அறிவில்லாமை, பெருமையும் ஆடம்பரமும், பாவங்களின் பெருக்கம், கர்த்தரை மறுதலிப்பது, மங்கிய மனச்சாட்சி, சுய பெருமையும் சுய நீதியும், நீதிமான்களின் நியாயத்தை புரட்டுவது, கர்த்தருடைய வேதத்தை வெறுப்பது, கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணுவது. யூதாவின் மீது நியாய தீர்ப்புகள் முழுவதுமாக அழியும். தேசம் பாழாகும். முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். மழை பெய்யாது. ஜனங்கள் மீது ஐயோக்கள் வரும். திரளான வீடுகள் பாழாகும். வீடுகள் குடியில்லாதிருக்கும். பஞ்சமும் கொஞ்ச விளைச்சலும். பாபிலோனுக்கு சிறையிருப்பு. பஞ்சமும் தாகமும். நரகத்தில் தண்டனை. எல்லோரும் தாழ்த்தப்படுவது. மனுஷருடைய குடியிருப்புகள் ஆட்டுக்குட்டிகள் மேயும் இடமாகும். வெற்றி பெற்றவர்கள் யூதாவின் ஐசுவரியங்களை கொள்ளையிடுவார்கள். அக்கினியினால் அழிவு, ஜனங்களுடைய அழிவு. தூர தேசத்தில் உள்ள புறஜாதியார் யூதாவை அழிப்பது. யூதா தேசத்தாரின் பிணங்கள் நடுவீதிகளில் கிடக்கும். காட்டு மிருகங்கள் அவற்றை பட்சிக்கும். யூதா தேசத்தார் பல பாடுகளை அனுபவிப்பார்கள். ஆனாலும் கர்த்தருடைய கோபம் அவர்களை விட்டு ஆறாது. அவர்கள் மனந்திருந்தி கர்த்தரிடத்தில் திரும்பி வந்தால் மட்டுமே கர்த்தருடைய கோபம் ஆறும். புறஜாதி தேசத்தார் யூதாவின் மீது யுத்தம் பண்ண வருவதை ஏசாயா 5:26-30 வரை உள்ள வசனங்கள் விளக்குகின்றன. நேபுகாத் நேச்சார் யூதாவை கைப்பற்றினான். அப்போது யூதா தேசம் அழிக்கப்பட்டது. அதில் குடியிருந்தோர் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். கர்த்தர் எல்லா தேசங்களையும் ஆளுகை செய்கிறார். யூதாவை தண்டிக்குமாறு அந்நிய தேசத்திற்கு கட்டளையிடுகிறார். அவர்கள் கர்த்தருடைய கட்டளையை தீவிரமாகவும் வேகமாகவும் நிறைவேற்றுகிறார்கள். பாலஸ்தீன தேசத்திலும் சீரிய தேசத்திலும் தேனீக்களை வளர்க்கிறவர்கள் அவற்றை பயில் காட்டி அழைப்பார்கள். தேனீக்கள் வயலுக்கு சென்றுவிட்டு தங்கள் கூடுகளுக்கு திரும்பி வரும். அதுபோல கர்த்தர் பாபிலோன் தேசத்தாரை பயில் காட்டி அழைப்பார். அவர்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவார்கள். பாபிலோனியரை பற்றிய விளக்கம். தூரத்தில் உள்ள ஜாதியார்.
அவர்கள் தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள். அவர்களில் விடாய்த்தவன் இல்லை, அவர்களில் இடறுகிறவன் இல்லை, அவர்களில் தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. அவர்களுடைய இடுப்பின் கச்சை அவிழ்ந்து போவதில்லை, அவர்களுடைய பாதரட்சைகளின் வார் அரிந்து போவதும் இல்லை. அவர்கள் அம்புகள் கூர்மையாக இருக்கும், அவர்களுடைய வில்லுகள் எல்லாம் நாணேற்றினவைகளாக இருக்கும். அவர்களுடைய குதிரைகளின் குளம்புகள் கற்பாறையாகவும் எண்ணப்பட்டவைகளாகவும் இருக்கும். அவர்களுடைய உருளைகள் சுழல் காற்றுக்கு ஒத்தவைகளாயிருக்கும். அவர்களுடைய கெர்ச்சிப்பு சிங்கத்தின் கெர்ச்சிப்பு போல் இருக்கிறது. பால சிங்கங்களைப் போல கெர்ச்சித்து உரிமை இரையை பிடிப்பார்கள். அவர்களை எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். அவர்களை தப்புவிக்கிறவன் ஒருவரும் இருக்க மாட்டான். சமுத்திரம் இறைவது போல யூதா தேசத்தாருக்கு விரோதமாய் இறைவார்கள். தேசத்தில் அந்தகாரமும் வியாகுலமும் இருக்கும், அதின் மேகங்களினால் வெளிச்சமும் இருண்டு போகும். பாபிலோனியரும் அசீரியரும் பிசாசுகளைப் போல யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் இடும் சத்தம் கெர்ச்சிக்கிற சிங்கம் போலவும் சமுத்திரம் இறைவது போலவும் இருப்பும். பாபிலோனிய படையெடுப்புக்கு பின்பு யூதா தேசத்தின் நிலைமையை இந்த வாக்கியம் விவரிக்கிறது.